வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் டைப்பிங் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க. டைப்பிங்னு வருது, கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க. இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய ஃபேக் ஜாப்பில் மாட்டுவீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு 50 ரூபா 100 ரூபா அந்தமாரி தரோம், 200 பேஜ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒர்க் தராங்க. அவங்க வந்து இனிஷியலாக எந்த அமௌண்ட்டும் கேட்குறது கிடையாது. நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அந்த மாதிரி கம்பெனி கேட்குறது கிடையாது அமௌண்ட்டு. நீங்களும் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிடுறீங்க. கடைசியில் என்ன ஆகுனா நீங்கள் டைமுக்கு சப்மிட் பண்ணல, இல்லை நீங்கள் எரர் நிறையா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஃபைன் கேட்பாங்க. ஸோ அதனால் ஆன்லைனில் டைப்பிங் ஜாப் தேடாதீங்க. அப்படியே ஃப்ரீயாக யாராவது வந்து உங்களுக்கு தரேன்னு சொன்னாலும் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அது எதுவுமே ஒர்க் எதுவுமே உண்மை கிடையாது. நிறையா அதுமாரி ஃபேக்காக தான் வந்துட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை விட்டேப்பா, நம்ம சேனல் எதுவும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. வட்டா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு GenuineOnlineJobs. நான் உங்கள் கார்த்திகேயன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ நிறையா வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கிரிப்டோ கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரிப்டோ கரன்சினால் என்ன, அது எப்படி என்ன பண்ணணும், எது பண்ணணுன்றதுலாம் அதோட பேசிக் வீடியோ ஒன்று ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன எக்ஸாக்டாக பார்க்க போகிறோன்னா, கிரிப்டோ கரன்சியை எப்படி வாங்குறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் கிரிப்டோ கரன்சி ரொம்பவே டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை கிரிப்டோ கரன்சி பை பண்ணுறதுக்கான சரியான டைம். ஸோ இப்போ வந்து நம்ம இது எப்படி வாங்குறது நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதில் ஈஸியான மெத்தட் என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிரிப்டோ கரன்சி எப்படி ஈஸியாக வாங்கலாம், ஸோ எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம் அப்படின்றது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கினது இந்தியன் எக்ஸ்சேஞ்ச், ஜியோடெஸ், அதாவது சென்னையில் தான் இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஜியோடெஸ், வெஸ்ரெக்ஸ், அப்புறம் காயின் டிசிஎக்ஸ், அது நமக்கு பேர் தெரிஞ்சது தான், தெரியாத நிறையா கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன பிரச்சனை பார்த்திங்கன்னா, அந்த நம்ம வந்து டாலர் வாங்கி தான் மற்ற காயின்ஸ்லாம் வாங்கணும். ஸோ இல்லை டேரெக்டாகவும் வாங்கலாம். எது வந்தாலும் நம்ம ருப்பீஸை வந்து அங்கே வெப்சைட்டில் போட்டு அதுலேருந்து தான் நம்ம வந்து எது வந்தாலும் வாங்க முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் என்ன பிரச்சனைனா, அந்த ருப்பீஸை டெபாசிட் பண்ணுறதே பிரச்சனையாக இருக்குது. அது வெஸ்ரெக்ஸோ இல்லை எந்த வெப்சைட்டாக இருந்தாலுமே நம்ம ருப்பீஸ் அது உள்ளே எடுத்துகிட்டு போகிறதே ப்ராப்ளமாக இருக்குது. கேஒய்சி எல்லாம் முடிச்சிருந்தாலுமே ஸோ டெபாசிட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் எனேபிள் பண்ண மாட்டாங்க பேங்க்குக்கு. ஸோ நிறைய பேங்க்கில் இஷ்யூ போகிறதால அது வந்து எனேபிள் ஆகலை. p2p தான் கொடுக்குறாங்க. அந்த p2p, அதாவது பியர் டு பியர்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது லோக்கல் வெப்சைட்ஸில். ஸோ அதான் நான் ரெஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா பினான்ஸ்ன்ற வெப்சைட். நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அதை தான் யூஸ் பண்ணுறேன். பினான்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பினான்ஸ் வெப்சைட்டில் எப்படி அங்கேயும் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, ஏன்னா அது வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து யூஎஸ் வெப்சைட்டு. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம இந்தியன் ருப்பீஸை டெபாசிட் பண்ண முடியாது. பியர் டு பியர் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா தான் அங்கேயுமே பண்ண முடியும். அது கொஞ்சம் செக்யூராகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கிற வெப்சைட்டில் இருக்கிற மாதிரி அந்த பிரச்சனை வராது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பை பண்ணிடலாம். வித்தின் 5 to 10 மினிட்ஸில் எல்லாமே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப டிலே ஆகாது, வருமா வராதான்றதெல்லாம் கிடையாது. அங்கே செக்யூரிட்டிலாம் கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு நம்ம பிரச்சனையே வராது. சரிங்களா? ஸோ அதனால் பினான்ஸ் மூலிமா எப்படி p2p மூலிமா எப்படி நம்ம காயின் யூஎஸ்டிடியோ இல்லை எத்திரியமோ பிட்காயின் ஏதோ ஒரு இன்னொன்று கிரிப்டோ கரன்சி எப்படி வாங்குறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்னோடய மொபைலில் நான் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோஸ் இப்போ நான் காட்டுறேன். அதேமாரி எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் அதில் சைன்அப் பண்ணி கேஒய்சி முடிக்கணும். ஸோ குறிப்பாக நீங்கள் பினான்ஸில் கேஒய்சி கண்டிப்பாக முடிக்கணும். அந்த வீடியோ நான் வீடியோ ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துக்குங்க, அதில் எப்படி கேஒய்சி பண்ணுறதும் இருக்குது. ஸோ கேஒய்சிலாம் கிளியராக பண்ணால் தான் இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணவே முடியும். ஃபஸ்ட்டு கேஒய்சி கிளியராக பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் காயினை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா எப்படி யூஎஸ்டிடியோ இல்லை கிரிப்டோ கரன்சி எதுவாக இருந்தாலும் எப்படி வாங்குறது, எப்படி நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்காம எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். ஸோ பினான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க.
இதுக்கு வந்து நீங்கள் பினான்ஸில் வெரிஃபை பண்ணியிருக்கணும், அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கேஒய்சி எல்லாம் வெரிஃபை பண்ணியிருக்கணும், அப்போ அதை பண்ண முடியும். ஸோ இப்போ பினான்ஸ் ஆப் இந்தமாரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ வேலட்ஸ் போங்க. வேலட்ஸில் ஃபண்டிங் இந்த மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் இருக்கும், ஃபண்டிங் போங்க. ஃபண்டிங்கில் p2p கீழே இருக்கு பாருங்கள், டெபாசிட்டுக்கு கீழே p2p இருக்குது. அந்த p2pயை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இதுமாரி நிறையா எதோனா வாங்கலாங்க. USD வாங்கலாம், BTC வாங்கலாம், BUSD, BNB, ETH இது நிறையா ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நிறைய பேர் போட்டு டாலர் ரேட் இருக்கும். ஸோ 83, 32, 83, 33, 83, 36. ஸோ பைசா கணக்கில் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ரேட் போட்டு வச்சுருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி இப்போ டாலர் வாங்குறதுக்கு வரீங்களோ அதேமாரி டாலரை செல் பண்ணுறதுக்கும் இதில் இருக்கிற யூஸரே தான். இப்போ நானே இதில் போய் டாலரை செல் பண்ண முடியும். யாராவது ருப்பீஸ் கொடுத்து டாலர் வாங்குறவங்க இருந்தாங்கன்னா இங்கே வந்து நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ அந்தமாரி தான் நமக்குள்ளே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர் இங்கே ப்ராசஸ் நடக்குது. இங்கே இப்படி போனீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. இதில் பேமெண்ட் மெத்தட் நிறையா இருப்பாருங்க, ஃபோன்பே, IMPS, UPI, ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இதுமாரி நிறைய ஆப்ஷன் இருக்கும், கூகுள் பே, ஸோ UPI, பேடிஎம், ஸோ இதுமாரி நிறைய ஆப்ஷன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அந்தந்த ஆப்ஷனில் நம்ம அவங்களுக்கு பணம் கொடுத்து நம்ம USDT வாங்கிக்கலாம், டாலரை வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் இதில் நடக்குது. ஸோ இதில் போனீங்கன்னா நிறையா இருக்கும். இதில் யாருக்கிட்ட வாங்குறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதுமாரி இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ட்ரேடர்ஸ் எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க நிறையா கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றலாம் அதெல்லாம் நிறையா பார்க்கணும். ஃபஸ்ட் நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணாமல் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ண தெரியாத நிறைய பேருக்கு. அதுவும் இல்லாமல் அது அடிக்கடி இந்த ஆடு மாறிக்கினே இருக்கும், திடீர்னு அமௌண்ட்டு மாறிட்டே இருக்கும். இப்படி கிளியர் பண்ணிங்கன்னா டக்குனு அமௌண்ட்டு மாறிடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா மேலே டாப்பில் p2p அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் பெஸ்ட்டு செல்லர், கரெக்டான கொடுக்குறவங்க, சீக்கிரமாக பே பண்ணுறவங்க, USDT ரிலீஸ் பண்ணுறவங்க லிஸ்ட் இங்கே வந்துடும். ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு எத்தனை டாலர் வாங்கணுமோ அத்தனை டாலருக்கு அமௌண்ட் இங்கே நீங்கள் போடணும். இங்கே ஒரு டாலருக்கான அமௌண்ட் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் 83.25. ஸோ நீங்கள் எத்தனை டாலர் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே அப்படியே இன்ட்டு பண்ணிக்கணும். நான் இப்போ $30 வாங்க போகிறேன் USDT. ஸோ 30 × 83.25 போட்டால் எனக்கு ஸோ 2495 ரூபா 497 ரூபா கிட்ட வருது. நான் ஒரு ரவுண்டாக ஒரு 2500 வாங்குகிறேன். ஸோ இங்கே 2500 போட்டுக்கிறேன். போட்டு பை வித் 0 ஃபீ அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் எடுக்கும். இங்கெல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அது இப்படி போயிடும். அதனால் சீக்கிரமாக செலக்ட் பண்ணி மேக்ஸிமம் UPI செலக்ட் பண்ணுங்கள். UPI செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு எடுத்தோன்னே இங்கே மேலே ஒரு சேட்டுன்னு கருத்து பாருங்கள். அந்த சேட்டில் போனீங்கன்னா இந்த ஆக்சுவலாக இங்கே டாலர் கொடுக்க போகிறவங்க ஒரு சில மெசேஜ் கொடுப்பாங்க, இந்தமாரி இதை பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம படிச்சுக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எதுவும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே தேங்க்ஸ் ஃபார் பிளேசிங் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர். ஸோ சம்திங் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது பெருசாக அவங்க எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் பெருசாக கண்டிஷன்ஸ் போடலை. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிறேன். சில சமயம் சிலர் ஆஃப்லைனில் இருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுவாங்க. நான் ஆன்லைனில் தான் இருக்கிறேன், பே பண்ணுங்கள் அப்படிலாம் நம்ம அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லாட்டாலும் நம்ம இந்தமாரி ஒரு மெசேஜ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. மேக்ஸிமம் இதில் வந்து பணத்தை கொடுத்துட்டா திரும்பி டாலர் கொடுக்காம போயிடுவாங்க, அப்படிலாம் நமக்கு பிரச்சனை வராது. ஏன்னா வந்து பினான்ஸ் வந்து இதில் கரெக்டாக செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்மளை ஏமாற்றிடலாம் முடியாது அவ்வளோ சீக்கிரம். அதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்பி பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து ரிப்ளை வரலாட்டும் நம்ம வந்து டேரெக்டாக பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா யுவர் ஆர்டர் வில் பி கேன்சல்ட் இன் 13 minutes. ஒரு 13 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இதில் இப்படியே பேமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ரிப்ளை வந்திருக்கு, எஸ்ன்னு வந்துருச்சுங்களா. நம்ம வந்து சரி ஓகே ஐ வில் சென்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணுங்கள். அப்புறம் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக் பேமெண்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் UPI தான் செலக்ட் பண்ணேன். ஸோ இது UPI ID கொடுத்துட்டாங்க. ஸோ UPI ID காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிட்டு
உங்கள் கூகுள் பேவோ ஃபோன்பேவோ அதிலே வந்துட்டு போயிட்டு நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் ஜிபேயில் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியாது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் கருப்பாயிடும். ஸோ நான் பேமெண்ட் பண்ணிட்டு வரேன். ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட்டை அங்கே சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் உங்களுக்கு பண்ணலாம். இனிமேல் நான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிட்டேன், நீங்கள் வந்து யூஎஸ்டிடி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை செல்லர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் ஒன்று இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர்ட் நோட்டிஃபை செல்லர்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். இந்தமாரி உங்களுக்கு எவ்வளோ இப்போ 2500 அனுப்பிட்டாங்க, நீங்கள் இந்த $29.97 US இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் sellers order has been completed within 5 minutes. ஸோ இவர் யூஸ்வலாக வந்து 5 மினிட்ஸில் இவங்க கஸ்டமருக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆவரேஜ் டைமிங் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதன்படி ஒரு டைமிங் ஒன்று ஓடும். ஸோ அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ 5 மினிட்ஸ்க்குள்ளே டாலர் வந்துடணும். ஒரு வேளை டாலர் வரலை, ஸோ அவங்க அனுப்பலை அப்படின்னாக்கா கீழே பார்த்திங்கன்னா அப்பீல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ இது எக்காரணத்தை கொண்டு கீழே வந்து கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த டைமிங் இதெல்லாம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் கேன்சல் மட்டும் கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த ஒருவேளை நமக்கு எதுவும் வரலை, ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இங்கே அடியில் அப்பீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த அப்பீலை கிளிக் பண்ணி நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அவசியம் இல்லை. ஸோ கரெக்டாக அந்த 3 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வர வேண்டிய டாலர் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம 2500 கொடுத்து நம்ம $29.97 USDT நாம் வாங்கிட்டோம். ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து பினான்ஸில் டாலர் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்ற கரெக்டான வேல்யூவை நம்ம முதல்ல கேல்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அமௌண்ட்டை ருப்பீஸில் அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு யூபிஐ மெத்தடில் யூபிஐ ஐடிக்கு நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 5 to 10 மினிட்ஸில் உங்களுக்கு டாலர் வந்துடும். ஸோ இப்போ டாலர் வந்துருச்சு. இந்த டாலர் வந்து எங்கே போகும் பார்த்திங்கன்னா, இந்த டாலர் முடிச்சிட்ட பிறகு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். முடிச்சிட்ட பிறகு டாலர் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னாக்கா, ஸோ உங்களுடைய ஃபண்டிங், ஸோ நிறைய ஓவர் வியூ ஸ்பாட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபண்டிங்கில் அந்த இடத்துல தான் நிற்கும். ஸோ நிறைய பேர் ஸ்பாட்டில் போய் தேடி பார்த்துட்டு காணோம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது, ஃபண்டிங்லேயே தான் இருக்கும். அதை ஃபண்டிங்லேருந்து ஸ்பாட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இங்கேயே ட்ரான்ஸ்ஃபர்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்திங்கன்னா ஸோ இங்கே ஃபண்டிங்லேருந்து உங்கள் ஸ்பாட் வேலெட்னு சொல்லுவாங்க, நிறையா ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்பாட் வேலெட்டில் ஸோ அங்கே வந்து நின்றோம். சரிங்களா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸோ யூஎஸ்டிடி வாங்கணும். யூஎஸ்டிடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற காயின், உங்களுக்கு எந்த காயின் வாங்கினாலும் வாங்கலாம். ஸோ நிறையா காயின்ஸ் இருக்குது, எல்டிசி இருக்குது, மேட்டிக் இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஒரு காயின் வாங்கணுமா, அதில் போய்ட்டு பைன்னு கொடுத்திங்கன்னா நமக்கு பேலன்ஸ் காட்டும். பேலன்ஸ் வச்சு நம்ம எவ்வளோ வாங்கணுமோ, என்ன வாங்க போகிறோமோ வாங்கிக்கலாம். சரிங்களா, அதில் வேல்யூ நம்ம அங்கே என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம என்ன காயின் வேணும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பினான்ஸில் சேஃபாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்பிக்கையாக நம்ம இதில் யூஎஸ்டிடி வாங்கி நமக்கு கிரிப்டோ கரன்சி எது வேணால் வாங்கிக்கலாம். ரேட்டும் வந்து இதில் வந்து உங்களுக்கு கரெக்டான ரேட்டில் இருக்கும். நம்ம லோக்கல் எக்ஸ்சேஞ்செலாம் ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பினான்ஸ் மூலிமா கிரிப்டோ கரன்சியை வாங்கணும். ஸோ இப்படி தான் நம்ம பினான்ஸில் இந்தியன் ரூபீஸ் வச்சு p2p மெத்தடில் கிரிப்டோ கரன்சியை பை பண்ணணும். ஸோ உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்னா எனக்கு ரீச் பண்ணலாம், இல்லை கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பை ஃப்ரம் கார்த்திகேயன்.